வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து ரவா லட்டு செய்ய போகிறோம். ரவையில் வந்து நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஒரு கடாயை வச்சுன்னு ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை இது ரெண்டுத்தையும் நம்ம நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், அந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து அதே நெய்யில் வந்து 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ ரவையை வந்து அந்த நெய்யிலே வந்து அந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் கூட, முந்திரி பருப்பு, திராட்சை கூட அந்த நெய்யில் வறுத்தம் பார்த்தீங்களா, அதுலேயே அந்த ஏலக்காய் இது ரவையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ரவையை வந்து நெய்யில் வறுத்தோம்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நெய் ஸ்மெல் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் நெய்யில் வறுத்துக்கிறதுனால அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரவையை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். அது இந்த அளவுக்கு லேசாக ப்ரௌன் கலர் வரும். அந்தளவுக்கு வந்தால் போதும். நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா தீஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒயிட் கலர்லேயே இருக்கணும். லேசாக வறுப்பட்டால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். நம்ம வந்து மொத்தம் 1 கிலோவில் வந்து 1 கிலோ ரவையில் வந்து ரவா லட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ நம்ம நெய்யில் வறுத்துட்டோம். ரெண்டாவது ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு அதையும் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுச்சு. இதையும் அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இது வறுத்ததை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும், நெய்யில் வறுத்த ரவையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சர்க்கரையை வந்து அதே கடாயில் நம்ம சேர்க்க போகிறோம். 1 கிலோ ரவைக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை சேர்க்கணும். ஈக்குவலாக சேர்க்கணுங்க, அப்போ தாங்க வந்து ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ரவையை வறுத்து வச்சுக்கணும். அதே ஈக்குவலுக்கு 1 கிலோ ரவையை வந்து நம்ம ஒரு கடாயில் சேர்த்துட்டோம். அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. பாருங்க, சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 5-6 ஏலக்காய் நல்லா நசுக்கி சேர்த்துங்க. ஏலக்காய் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவரே. ஏலக்காயினுடைய வாசனை தான் நம்மளுக்கு வந்து அந்த ரவா லட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க ரவா லட்டுக்கு. அது பாருங்கள், இது வந்து நம்ம சர்க்கரை பாகு எடுக்கிறோம். சர்க்கரை பாகு வந்து அளவு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க. ஒரு கம்பி பதம் வந்தால் நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரவா லட்டுனுடைய பாகு பதம் ஒரு கம்பி பதம். நம்ம அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ ரவை, 1 கிலோ சர்க்கரை, ஒரு 100 கிராம் நெய்யில் வந்து 1 கிலோ ரவையை வறுத்துட்டோம். பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா காய்ச்சணும். நம்ம தொட்டு பார்த்தா ஒரு நூல் மாதிரி வரும். ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த நெய்யில் வறுத்த அந்த ரவையில் வந்து இந்த பாகை சேர்த்துடலாம். அது பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்துச்சுங்க. வந்த பிறகு இந்த நெய்யில் வறுத்த ரவையில் வந்து அந்த பாகை எடுத்து நம்ம ஊற்றிக்கணும்.
அளவு வந்து 1 கிலோ ரவை 1 கிலோ சர்க்கரை. இந்த நெய்யில் வறுத்து வச்ச ரவையில் வந்து இந்த பாகை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை அந்த வறுத்த ரவையில் வந்து அந்த பாகை ஊற்றிட்டோம். ஊற்றி என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு விட்டுணுங்க. 10 நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த பாகும் அந்த ரவையும் வந்து நல்லா கூடிடும். கூடி வந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ரவா லட்டு உருண்டை. அவர் குடிக்கிட்டோம் கெட்டியா. பாருங்கள், அது அந்த சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டை ஊற்றிடணுங்க. இல்லைனா வந்து டைட்டாக கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உருண்டை ஒட்ட முடியாது. சூட்லேயே ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது 2வது ட்ரிப்பு ஒரு முறை நல்லா டைட்டாக ஊற்றிட்டா அந்த ரவா லட்டு வந்து உடையாது. நம்ம வந்து பால் மிக்ஸ் பண்ணல. இதில் வந்து நம்ம காய்ச்சின பாலை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அது ஒரு மெத்தடுங்க. பால் ஊற்றி செய்யலாம் ரவா லட்டில், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றாமல் செய்யலாம். பால் ஊற்றி செய்கிறது வந்து சீக்கிரம் கெட்டுடும். ஆனால் வீட்டில் சாப்பிட்லாம். சீக்கிரம் கெட்டுடும், வீட்டில் சாப்பிட்லாம். ஆனால் பால் ஊற்றாமல் செய்கிறது வந்து சீக்கிரம் கெடாது. சீக்கிரம் கெடவே கெடாது. இது வந்து நம்ம கடைகளில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, கெடாமல் இருக்கும். கடையில் விற்கிறதுக்கு வந்து பால் ஊற்றாமல் தான் செய்யணும். வீட்டில் நம்ம ஒரு 2 நாளைக்கு வச்சுன்னு சாப்பிட்ணுன்னா பால் ஊற்றி செய்யலாம். ஆனால் பால் ஊற்றி செய்கிறது ஒரு டேஸ்ட்டு, பால் ஊற்றாமல் செய்கிறது ஒரு நம்ம பால் சேகலை. நீங்கள் வேணும்னா இதில் வந்து பால் சேர்த்து உருண்டை பிடிச்சிங்க. ஆனால் 2 நாளைக்கு தான் தாங்க, அதுக்குள்ளே சாப்பிட்றணும். இல்லைன்னா கேட்டுதான். பால் ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா இது ஒரு 2-3 வாரம் வரும், நல்லாயிருக்கும். பால் ஊற்றாமல் செய்யணும். இந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் நம்ம ரவா லட்டு உருண்டை பிடிச்சிடணும். பாருங்கள், 1 கிலோ ரவை வாங்கினோம். அந்த 1 கிலோ ரவையில் வந்து சுமார் ஒரு 65 ரவா லட்டு வந்துருக்குது. சுமார் ஒரு 65 லட்டு வந்துருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ரவா லட்டு வீட்டில் செய்யணுன்னா பால் மிக்ஸ் பண்ணி செய்யலாம், பால் மிக்ஸ் பண்ணாமல் செய்யலாம். இது நாங்கள் பால் மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கிறோம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும். பால் மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கெட்டுடும். ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. நம்மளுக்கு கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பால் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ரவா லட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்னா 1 கிலோ ரவா லட்டுக்கு தேவையான அளவு நம்ம சொல்லியிருப்போம். அந்த அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக ரவா லட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.
सोप्या खाल्ल्यान करा